அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரை காலமும் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை மிகவும் மதிநுட்பமாக சிறிது சிறிதாக வளர்த்து ஒரு பெரும் விருட்சமாக குறிப்பிடக்கூடிய அளவு ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பது சீமான் அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. இந்த வெற்றி நிலையானதாக அமையும் என்று நம்புகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு சதிகள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும். அந்த வகையில் இந்த தேர்தலை எதிர்கொண்டு கடந்த வருடத்துக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்ட சதியின் தொடர்ச்சியான வடிவம்தான் புதிய கட்சிகளும் உறுப்பினர்கள் காத்திருந்து கட்சி மாறுவதும் இப்படியாக நடந்திருக்கிறது. இந்த விடயங்கள் நாம் தமிழர் கட்சியையும் அதன் கொள்கையையும் ஒருபோதும் சிதைக்கப் போவதில்லை. அது பல விழுதுகள் விட்ட ஒரு விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது அந்த விருட்சம் எப்பொழுதும் அந்த தமிழ் தேசிய விருட்சம் தமிழர்களுக்கு ஒரு நீண்டகால நிழலை தரும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. அவ்வாறான ஒரு சிறந்த கட்டமைப்புடன் தான் திரு சீமான் அவர்கள் அந்த கட்சியை வளர்த்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறார், வளர்த்திருக்கிறார். காசுக்காக சூரம் போகும் சிந்தனை உள்ளவர்களோ அந்த கட்சியில் நிலையாக நிற்க மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி விலகி போகிறார்கள். அது உலகத்தில் உள்ள பொதுவான நியதி. ஆனால் போய் இருந்து தங்களை வளர்த்து விட்ட கட்சியை தூசிப்பது தான் மிகவும் மனவருத்தமானது. அது மிகவும் மோசமான செயல். அவர்கள் இந்த கொள்கை பிடிக்கவில்லை என்று விலகி போனால் அந்த தாங்கள் சேர்ந்திருந்த கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்யலாம். முன்பிருந்த கட்சியை விமர்சனம் செய்வது அவர்கள் ஒரு நிலையற்றவர்கள் என்பதை பொது வழியில் எடுத்துக்காட்டும். அது யாராக இருந்தாலும் அந்த விடயங்களை நாங்கள் அதிகமாக ஊடுருவி பேச தேவையில்லை. இப்போது இந்த கட்சியின் பயன்பாடு உலகத் தமிழர்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி ஏன் ஒரு பின்புலமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால், தாய் தமிழ் நாட்டில் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தும் விடயம்தான், தாய் தமிழ் நாட்டில் ஒரு தமிழ் தேசிய தமிழர் நலன் சார்ந்த ஒரு அரசியல் தலைமை, அந்த தலைமை தாய் தமிழ் நாட்டின் தலைமையை பொறுப்பேற்று அது வழிநடத்த வேண்டும். அது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக அந்த நிலைத்தன்மை ஏற்பட வேண்டும் தமிழ்நாட்டில். அப்போதுதான் உலகத் தமிழர்கள் யாவரும் தங்களுடைய பண்பாட்டு ரீதியான வாழ்வியலை தொடரலாம். இல்லாவிட்டால் இந்த பண்பாட்டு சிதைவுகளும் மொழி சிதைவுகளும் நீடித்து ஒரு இன்னும் சில காலங்கள் கடந்து விட்டால் தமிழ் இனமே அழிந்துவிடும் என்பது அழிந்து போகும் நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இன்றைக்கு இலங்கை தீவை எடுத்துக்கொண்டால் 1983 ஆண்டு அந்த இனக்கலவரம் வருவதற்கு அந்த அண்மித்த கால பகுதியில் நாங்கள் அப்போது சிறுவர்களாக இருந்திருக்கிறோம். அந்த கால பகுதியை நாங்கள் அறிந்த வரையில் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், உறவினர்கள் பேசும் கருத்துக்கள் நாங்கள் அறிந்த வரையில் பொத்துவில், அம்பாறை, அதற்கு மங்கால் கதிர்காமம் அந்த இடம் வரையும் தமிழ் மக்கள் பரவி வாழ்ந்திருக்கிறார்கள். சிறிது சிறிதாக இங்கால மேற்கு பக்கத்தில் மன்னார் தலைமன்னார் புத்தளம் வரை பிரதேசம் வரையிலும் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் வவுனியா விலும் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அனுராதபுரத்தில் கூட அதிகமான தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு 83 ஆண்டு இந்த இடங்களெல்லாம் தமிழர்கள் பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்திய இடங்கள். அம்பாறை என்பது இந்த அதிகமான இப்போதுள்ள இளைஞர்களுக்கு பொத்துவில், அம்பாறை, அதற்கு மங்கால் உள்ள இடங்கள் தமிழர்களின் பூர்வீக இடங்கள் ஒன்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அம்பாறையை பெரும்பாலும் தமிழ் மக்கள் மறந்து விட்டார்கள். வடகிழக்கு தமிழர்கள் அம்பாறையில் தமிழர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை தான் இப்போது இருக்கிறது. மட்டக்களப்பிலும் அரைவாசி பகுதிக்கு மேல் மாறுபாடான இடம் வந்து திருவோணமலை முழுவதும் நகரப்பகுதி வரைக்கும் நகரப்பட்டு விட்டது சிங்கள குடியேற்றம். இது நாங்கள் துவேசமாக கதைப்பதென்றில்லை. தமிழர்களின் வாழ்வியல்கள் சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. எங்கு இந்த அரசுகள் எந்த ஒரு இனமும் தங்களுக்கு சாதகமான அரசுகள் தலைமையில் இருக்கும்போது தன்னை வலுப்படுத்தும். ஆனால் தமிழர்கள் சார்ந்த அரசுகள் எப்போதும் எல்லாரையும் அரவணைத்து போயின வரலாறுகள் தான் உண்டு. ஆனால் மற்ற புற இனங்கள் தங்களுடைய கலாச்சாரங்களையும் தங்களுடைய மொழி பண்பாட்டையும் மற்றவர்களை திணித்துக் கொள்வார்கள். தமிழர்கள் பெரும்பாலும் எங்கேயும் அப்படி செய்வதில்லை. இதுவரைக்கும் தமிழர்கள் அரசு வச்சு இருந்த காலமும் எங்களுக்கு தெரிந்த காலத்தில் இல்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் நடந்த ஒரு 25-30 வருட காலங்களில் தமிழர்கள் உடைய நிர்வாக ஒழுங்கு கீழ் ஒரு நிழல் நிர்வாகத்தை கீழ் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அது இன்றைய காலத்தில்
நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடன் இப்போது இலங்கையில் சிங்கள அரசுகள் ஆட்சி நடத்தும் அந்த நடவடிக்கைகளோடு ஒப்பிடும்போது நாங்கள் அடிப்படை வசதிகள் குறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் மிகவும் கௌரவமாக வாழ்ந்திருக்கிறோம். அந்த காலத்தில் மிகுந்த ஒழுக்கத்துடன் அனைவரும் வழிநடத்தப்பட்டார்கள். அங்கே தவறுகள் நடக்காமல் இருந்ததில்லை. சில இடங்களில் பிழைகள் நடந்திருக்கும். அது பிழையாக சிந்திக்கிற மனப்பான்மை கூட அப்போ இருந்திருக்கவில்லை. ஏனென்றால் அந்த அந்த அரசை நடத்தின தலைமை அப்படியான ஒரு தலைமையாக இருந்தது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ உள்ள அரசு இந்த நிலைமை எனக்கு தெரியலை. இதற்கு முதல் இருந்த அரசு திட்டமிட்டு அரசின் தலைமையில் தான் களவு நடந்தது, கடத்தல் நடந்தது, கஞ்சா வியாபாரம் நடந்தது. போலீஸ் நிர்வாகத்தின் தலைமையில் அதுக்கு இராணுவ உதவியும் இருந்தது, கடற்பட உதவி இருந்தது. இந்த எல்லாம் வாரது அவையின் உதவியால் தான். அப்படி ஒரு கேவலமான நிர்வாகத்தை தான் இவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்போ எப்படி இருக்குதோ தெரியலை. ஆனால் இப்போ பத்திரிகைகள் செய்திகள் இதுகளில் வருவதை பார்க்கும்பொழுது அதுகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அறிகிறோம். இந்த அரசுகளும் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசும் ஒரு சிறப்பான அரசு நடத்துவதற்கு முயற்சி செய்கிறது என்று அறிகிறோம். ஆனால் அந்த முன்னைய அரசுகளின் நாசகார வேலைகளின் அந்த அடித்தளம் வேரூன்றி இருக்கிறது. அது இன்னும் தேடி தேடி களையப்பட வேண்டும். இந்த அண்மையில் கூட இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஒரு செய்தி ஒன்று அறிந்தேன். பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் போதைப்பொருளுக்கு அடிமையான ஒருவரால் மகளுக்கு காதல் என்ற ஒரு இதை ஏற்படுத்தி அவர்கள் சேர்ந்து கொலை செய்கிற அளவுக்கு செய்திருக்கிறார். இது அவர் செய்துட்டு திருவோணமலையை நோக்கி தப்பி ஓடியிருக்கிறார். இது வரைக்கும் இப்போ இந்த உள்ள நிர்வாகத்தில் உள்ள போலீஸ் பிடிச்சிருக்குது. இதற்கு முன்னர் இருந்த போலீஸ் சென்றால் பிடிக்க மாட்டுது, பிடிக்க அனுமதி இல்லை. ஏனென்றால் அப்படியான செயல்களை ஊடர்ந்து செய்விக்கிறதே அந்த அரசின் ஒரு ரகசிய நிர்வாக பிரிவு தான். இப்படி சம்பவங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ நாங்கள் இப்போ சொல்ல வர என்னென்றால், எங்களுக்கு தமிழர்களின் ஒழுக்கத்தோடு உள்ள வாழ்க்கைக்கு தமிழற்ற தலைமையில் உள்ள ஒரு நிர்வாக கட்டமைப்பு பலமாக இருக்கணும். எங்கேண்டாலும் இப்போ சிங்கப்பூரில் தமிழர்கள் இருக்கிறார்கள், மலேசியாவில் இருக்கணும், அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ கனடாவிலேயும் தமிழ் அமைச்சர் 2 பேர் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அவர்கள் அந்தந்த நாடுகளின் சூழ்நிலைக்கு ஏற்ற போல தான் வாழ்வார்கள். ஆனால் இலங்கை இந்தியான்றது தமிழர்களின் பூர்வீகமான நிலம். அங்கே அந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இலங்கையில் தமிழர் நிர்வாகத்தை எடுப்பது என்பது இப்போ இந்த நிலைமை வரைக்கும் மிகவும் கடினமானது. இந்தியாவில் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய அதிகாரத்தை மாநில அளவில் இந்த தமிழற்ற தலைமை நிர்வாகம் அங்கே வந்து கிடைச்சென்றால் அது உண்மையில் வரவேற்கக்கூடியது. தமிழர்கள் வாழ்வியல், பண்பாடுகள், நிலம், வளம் இவர் பாதுகாக்கப்படும். இப்போ மிஞ்சி இருக்கிறதாவது பாதுகாக்கப்படும். இந்த தேவைகளை அறிந்து அனைத்து தமிழ்நாட்டு வாக்களிக்கக்கூடிய சகலரும் சீமானவர்களுக்கு வாக்களிக்கணும். அவற்றை அரசியல் கருத்துக்களை சகலரும் ஏற்றுக்கொள்ளணும். அதை மறுக்கிறவர் ஏன் மறுக்கணும் என்றால் அவர்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கிறபடியாக தான் மறுப்பார்கள். அவர் பொதுவான நன்மையை கருதின அரசியலை தான் சீமான் பேசுகிறார். அனைவருக்கும் பொதுவான தனிப்பட்ட நன்மை கருதுகிற அரசியல்வாதிகள் தான் இதை எதிர்ப்பார்கள். இந்த சீமான் வளர்ச்சியை ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு படிநிலையில் தடுப்பதற்கு தான் ஒவ்வொரு வகையான அரசியல் திருடர்கள் இறக்கப்படுவார்கள். எனக்கு அந்த கோபத்தில் தான் அது திருடர்கள் என்று சொல்கிறோம். முதல் அவதானித்து பார்த்தீர்கள் என்றால் யார் ஒரு பெண்ணை இறக்கி அவதூறு பரப்பினார்கள், அது முறியடிக்கப்பட்டு அது துரத்தி அடிக்கப்பட்டது. பிறகு 2ஆம் தடவும் ஒரு யாரும் அகப்படாத கூட அதே ஆளை கொண்டு வந்தார்கள், திருப்பியும் கொண்டு வந்து இறுதியாக இப்போ நீதிமன்றத்திலேயே அதுக்குரிய தடைகள் எடுத்த உடனே அந்த பிரச்சனை போயிட்டு அது போகிற கட்டம் இருந்து கொண்டு கேட்கல. புதுசாக ஒரு நடிகரை இறக்கினாங்கள், கமலஹாசன். அவரெல்லாம் ஒரு திரைப்படங்களில் ஒரு நல்ல கருத்தியலான கதைகளெல்லாம் நடித்து வழிகாட்டக்கூடிய மாதிரி என்று பெருசாக கற்பனை பண்ணினார் தமிழ் சேனல். ஆனால் அவரும் ஒரு அதிக அளவில் அந்த பணத்துக்காகத்தான் இந்த வேலை பார்த்துக்கிறார்ன்றது. அவர் திராவிட கட்சிகளோடு போய் சேர்ந்து அந்த பதவிக்காக கும்பிடு போடுறதை பார்க்கும் பொழுது இவரெல்லாம் ஒரு இப்படி கீழ்த்தரமான ஆளாக இருப்பார்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அவர்களுடைய பொய்த்தனமான அந்த நடவடிக்கை வெளிச்சத்துக்கு வந்துட்டு அது முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கீர்கள். இளைஞர் பட்டாளம் இந்த தமிழ் தேசிய உணர்வுக்குள்ளே ஈடுபட்டு சீமான் அவர்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போய் அவர்கள் அறிவு வளர்ச்சி அடைஞ்சு அந்த தேசிய உணர்வு தமிழர்களுக்கு தமிழர்கள அந்த இது அதிகமாக வந்து சீமான் ஒரு தலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நயவஞ்சக நோக்கத்தில் தான் ஏதோ ஒரு பணத்தை வேண்டிக் கொண்டு இந்த விஜய் என்பவர் களத்தில் இறங்கினார். அந்த விஜயெல்லாம் சீமான் அவர்களிடம் போய் ஆலோசனை கேட்பதும் அவருடன் கலந்துரையாடுவதும் என்ற மாதிரி செய்திகள் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நல்ல மகிழ்ச்சி அடைந்திருந்தோம். இவர் தமிழ் தேசியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தன்னால் இவற்றை இந்த ரசிகர்கள் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு இருக்கிறார்கள் என்று அவர்களும் இணைந்தால் இந்த வாக்கு பலம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தார். நல்ல வேளையாக இவர் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தன்னுடைய முகத்திலேயே தானே கிழித்து டபுள் கேம் போடுற மாதிரி இது ரெண்டும் ஒரு டம்மி, திமுகவில் இந்த டம்மி ஒரு இறக்கி அவர் தன்னுடைய
முகத்திலேயே தானே காட்டின உடனே இப்போ நாம் தமிழர் கட்சி அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சு கொண்டு அவற்றை முகத்திலேயே கிழிச்செறிஞ்சு குறிப்பாக துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி இவர்கள் மற்றது இந்த வைத்தியர் கார்த்திகேயன் ஸ்ரீதர் அந்த கார்த்திகா என்ற அந்த வேட்பாளர் அந்த பண்பில் தாரிகா அப்படி அவைகளோட ஸ்ரீஜிகள் மற்றும் எல்லாரும் குறிப்பிட எனக்கு பேர் தெரிஞ்ச அவர்களை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். மற்றபடி நாம் தமிழர் கட்சியில் நல்ல விழிப்புணர்வான். அதே நேரம் விஜய்க்கு ரசிகராக இருந்து கொண்டிருந்த அறிவுள்ள கல்வி தெளிவுள்ள ஒரு அரசியல் புரிதல் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியின் அந்த பரப்புரையில் அவர்கள் விஜயினுடைய போலி முகத்தை அறிந்து இப்போது வளம் மாறிவிட்டார்கள். அப்படி ஒரு இக்கட்டான கட்டங்களுக்குள்ள தான் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை மக்களுக்கு தெளிவுபடுத்தி முன்னகர்த்தி கொண்டு போய் கொண்டிருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த விஜய் என்பவரும் அடுத்தடுத்த வருஷங்களில் போய் திமுகவில் சங்கமிச்சிடுவார். அடுத்த கட்ட இந்த தேர்தலோடைய நாம் தமிழர் கட்சி ஒரு நிலையான இடத்துக்கு வந்துவிடும். எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலுடனேயே நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியை கைப்பற்றி விடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது நடக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் விருப்பம். தமிழ் மக்கள் சன்மானம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தங்கள் உலகத்தில் ஒரு சிறப்பான நிர்வாக கட்டமைப்போடு ஒரு தமிழர்கள் அனைவருக்குமான பின்பலமான ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு உள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியைத்தான், அது சீமானவர்களுடைய ஆட்சியைத்தான் அங்கே விரும்புவார்கள். ஏனென்றால் நான் 2 முறை இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஒரு தடவை மதுரை கூட இருந்திருக்கிறேன். அந்த உள்ளே உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்றபோது இவ்வளவு அழகான ஒரு இடங்கள் நான் போன இடம், இவ்வளவு ஒரு வெளிப்படையான மக்கள், மிகச் சிறந்த நல்ல ஒரு இடத்தை எந்த விதமான முன்னேற்றகரமான பாதை அமைப்புகள், தண்ணி போகிறதுக்குரிய இதுகள், மற்ற மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத அளவுக்கு பெரும்பாலான இடங்களை வச்சுக்கொண்டு குறிப்பிட்ட இடங்களை மட்டும் நாங்கள் டெவலப் பண்ணினதாக காட்டி, அதாவது நிர்வாக தலைமையகங்களும் அது சார்ந்த இடங்களும், பஸ் தரிப்பு நிலையம், புகையிரத நிலையம், போலீஸ் நிலையம், நிர்வாக மையங்கள், அதுகள் சார்ந்த இடங்கள் பிரம்மாண்டமாக அழகாக காட்டப்பட்டு இருக்கும். மற்றது கருணாநிதி சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி எல்லாம் பெரிய லக்ஸரியாக இருக்கும். இது பெரிய ஷாப்பிங் மால்களும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் மக்கள் இந்த வாழ்வியல் அடிப்படை குடியிருப்புகள், அந்த வீதி ஒழுங்குகள், தண்ணி போடுற வாய்க்கால்கள் எல்லாம் படுமோசம். நான் ஒருக்கா சென்னையில் நின்ற பொழுது மழை பெய்ய அந்த கட்டிடத்தில் இருக்கிற கீழ் வீட்டில் இருக்கிறவர் சொல்கிறார், பயப்படுறார், அதிகமாக பயப்படுறாரு. மழை வந்துட்டுது, தண்ணி ஓடாது, மணக்க போனேன். எங்களையும் கூப்பிட்டு நிறுத்திட்டு மேலே அப்போ நாங்கள் ஏதாவது நினைக்க போகிறோம்ட்டு அவர் ஏதாவது பக்கமாக யோசிக்கிறார். அப்படித்தான் இருந்து வச்சிருந்தது இந்த இவ்வளோ காலம். அந்த நிலைமை எல்லாத்தையும் மாற்றி ஒரு தமிழர் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேணும் என்றால் தொடர்ச்சியாக 10 வருஷம் என்றாலும் நாம் தமிழர் கட்சி இருக்க வேணும். ஆட்சி செய்தால் அதுக்கேற்ற மாதிரி அடித்தளங்களை போட்டு உருவாக்கிடுவோம். ஆகவே இந்த மக்கள் அனைவரும் சிந்தித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கிய சிறப்பான சிந்தனையுடன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இந்த கிராமியப்புறத்தில் உள்ள வாழ்க்கை தரங்கள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அதுகள் எல்லாத்தையும் வேணுமெண்டே இந்த மக்களை போலியான பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு குறைவாக மதிப்பிட்டு கதைக்கலாம். இந்த டென்மார்க்கு, ஸ்வீடன், நியூசிலாண்டு, ஏன் ஃப்ரான்ஸு, இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தா இந்த இதுகளுக்குரிய பண்ணை அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தால் வியந்து போயிடுவாங்க. அதே போல் செய்கிறது தான் சீமான் கேட்குறேன். இதுதான் பெரிய வருமானங்கள். இந்த இதுகளெல்லாம் எவ்வளவு பெரிய இடவசதிகள் இருக்கும் தமிழ்நாட்டில், ஆனால் சும்மா தரிசு நிலங்களாக கிடக்கு. அதுகளெல்லாம் வளப்படுது ஒரு அரசாங்கம் வந்து அதைத்தான் செய்யணும். அதைத்தான் அண்ணன் சீமான் சொல்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவையோட நிற்கிற எல்லாரும் அதே சிந்தனை உள்ளார்கள் தான். அவர் சகல இளைஞர்களும் இந்த மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சி அடைஞ்சு கடந்த தேர்தலில் 36 லட்சம் பேர் ஓட் பண்ணியிருக்கிறீங்கண்டா இந்த தடவைக்கு 1.5 கோடி வாக்கு விழக்கூடிய வாக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி வாக்களிக்கணும். விஜய் எல்லாம் அவர் நல்ல நடிகர் தான், அவர் ஒரு போலி. அவர் மேடைகளிலே ஒரே ஒரு கேள்வி நாங்கள் இந்த இலங்கை தமிழனாக கேட்குறேன், இந்த முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிற யாராவது இதயத்திலிருந்து பேசுகிறார்களா, தங்களுடைய உள்ளத்திலிருந்து கருத்தை பேசுகிறார்களா என்று யோசிக்க. எங்கேயாவது ஒரு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட ஏதாவது எழுதி வச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறார். அவர் அடுத்த விஜய் ஒரு பேப்பரை எடுத்து வாசிக்கிறார். திருமாவளவன் மிகுந்த பேச்சாற்றல் உள்ளவர், அவர் வந்து ஒரு பொய்யுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறார். அவர் நியாயத்தை கதைக்கிறார், இல்லை விலகி போயிட்டார். அன்புமணி ராமதாஸ் எல்லாம் அவர்
உள்ளுக்கே இருந்து பேசல. அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குரிய பேச்சை தான் பேசுகிறார். அவருக்கு அடிமனதுக்குள்ளே சாதி சார்ந்த கருத்து தான் இருக்குது. இந்த இந்தியாவில் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எல்லாருக்கும் பொதுவான தலைவர்ண்டா சீமான் மட்டும்தான். சீமானும் அவரோட நிற்கிற அனைவரும் அவர் சார்ந்த கொள்கையை பின்பற்றுற அனைவரும் தமிழ்நாடு ஒரு பொதுமையிலே ஆட்சி நடத்தக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சிறந்த தலைமையை வழங்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இலங்கையில் இதெல்லாம் இல்லை என்று இல்லை. நாங்கள் உங்களை விட மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்த நாங்கள் இப்பொழுதும் சில பயங்கள் இருக்குது எங்களுக்கு. அந்த ரீதியில் எங்களோட நிலைமை உங்களை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்கிறோம். நீங்கள் ஒரு இலங்கை தமிழர் ஏன் தேவையில்லாத எங்களோட விஷயத்துக்கு தலைகிறீங்களன்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்லிடலாது. இலங்கை தமிழர், நாங்களும் தமிழர், இந்திய தமிழர், நீங்களும் தமிழர். எனக்கு தெரிந்த எங்களை விட ஒரு 15-20 வயதுக்கு மூத்த அண்ணன் அவர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் இருப்பார்கள் யாழ்ப்பாணத்தில். அவர் சொல்லுவார், தாங்கள் ஊர்கால்துறையிலேருந்து வள்ளம் எடுத்துக்கொண்டு மண்டதீவிலேருந்து வள்ளம் பிடிச்சி எடுத்துக்கொண்டு கோடிக்கரையோ அங்கே இறங்கி அங்கே போய் தேவி தியேட்டரில் படம் பார்த்துட்டு இரவு திரும்பி வர்றது வெள்ளத்துலேன்னு சொல்லி காலமை வலிக்கிட்ட அப்படி போக்குவரத்து செய்து பழகின ஆக்கள் இருக்கிறாங்க இப்போது யாழ்ப்பாணத்தில். படம் பார்க்குறாண்டால் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகினால் வந்து பார்க்குறதாம் தேவி தியேட்டர்ன்னு இப்போவும் சொல்லுவாங்க. டிக்கெட் போட்டு அந்த காலத்தில் போய் அப்போ அங்கே இஞ்சின்னு வேறுபாடாக இருந்ததில்லை. அப்படி ஒரு ஐக்கியமான நிலைமை தமிழ் சமுதாயம் தங்களுக்கு வளர்த்து கொள்ளணும். முதல் எல்லாத்துக்கும் பொதுவான அடிப்படை காரணம் இந்த சாதியவாதம் என்ற இது வந்து சில சுயநல 2-3 அது இருந்து அந்த சமுதாயத்துக்கு கீழே உண்டாக்கும். அது சமுதாயம் மண்டல ஒட்டுமொத்தத்தில் தமிழ் சமுதாயம் தான். அது நீங்கள் உங்களுக்கு அதே உங்களோட குடிப்பேராக வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களோட ஒவ்வொருத்தரும் தங்களோட பெருமையை தங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். அதை பெருமையாக மற்றவனை தாழ்த்தி உங்களோட பெருமையை சொல்ல போய்க்கான் பிரச்சனை வருது. அவரும் நல்லவர், நானும் நல்லவர் என்று சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க பழகுங்கோ. ஆனால் சீமான்ற கருத்தை பின்பற்றுங்கோ. அவருடைய கட்சியை வாக்களித்து முன்னிலைப்படுத்துங்கோ. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம்.